கேட்டோம்னா நீங்களாம் பிறந்திருந்தாங்க, இங்கே பிறந்திருந்தீங்க மரியாதை கிடையாது தம்பி. தொழில் 1 மணி நேரம் நிகழ்ச்சி கூட போடுற அளவுக்கு சரக்கண்ணிங்கிற வார்த்தை இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒரு நாள் தமிழ்நாடு கூட பரவாகும். எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை. ஸோ தொழில் போட்டிகளுக்குள்ள அவங்க 2 பேரும் எப்படி அவங்க அது தாண்டி ஜெயிச்சு வந்திருக்காங்க வேறு விஷயம். இதோடைய கண்டினியூஷன் ஒன்று இருக்குது. தொலைக்காட்சியில் சுப்பவர்மம் மியூசிக்கில், சுப்பவர்மம் லிரிக்கில் டி.கே. ராமமூர்த்தி அவருடைய இசையில் ஒரு மெனமகளின் தசாவதாரம்னு ஒரு நிகழ்ச்சியில் பாடுறேன். தொலைக்க வைரமாடுங்க மகாவிஷ்ணுவனுடைய தசாவதாரம் மாதிரி மகாலட்சுமியுடைய தசாவதாரம் நெல்லாவும் கரும்பாவும் வாழையாகவும் பருத்தியாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதோட பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸஸ் வரும். சாகுபடி குறிப்புகள் தான் பாட்டுக்குள்ள வரும். ஆனால் அது நிகழ்ச்சியை சுவையாக கொண்டு வரதுக்காக நல்ல பாப்புலர் மியூசிக் டைரக்டர் வச்சுட்டு பாப்புலர் வாய்ஸஸ் வச்சு பண்ணணும் அப்படின்றதுக்காக அவருடைய முகப்பு சாங் ஃபர்ஸ்ட் சாங் ஒரு இன்ட்ரோ உருவாக்கி கொடுக்குற சாங் சுப்பவர்மன் பெண்ணாச்சி எழுதி ராமமூர்த்தி மியூசிக் போட்டு இந்த பாட்டுக்கு மியூசிக் போடும்போது நான் 2 பேரும் பாட வச்சா நல்லாயிருக்கும். டிஎம்எஸ் சிறுகடை 2 பேரும் சேர்த்து பாட வச்சா நல்லாயிருக்கும். அப்போ ராமமூர்த்தி சிறுகடையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த மேற்படியாரை நீங்கள் டேக்கிள் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கங்க. நிகழ்ச்சி போடுறது பற்றி பிரச்சனை வந்துடுவாங்க 2 பேரும் ஏதாவது உங்களுக்கு ரசாபாசம் நடந்ததுன்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா 2 பேரும் பற்றியும் தெரியாமல் இருக்கிறாங்க. போதி மரங்கள் ஒவ்வொரு பெருமையை புலவர்கள் இதுவரை பாடி வந்தோம், அந்த போதி மரத்துக்கும் ஆதி விதையிலிருந்து பூமாநிலையை பாட வந்தோம் அப்படின்னு சுப்பவர்மத்தோட லிரிக்ஸ். ஆனால் செல்வம் அவ்வளோ மாற்றி பாடுற மாதிரி இருக்கு. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. 2 பேரும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன இல்லைன்னா எதிர இப்போ டிஎம்எஸ் பாடுறாங்கன்னா எதிர செல்வம் அவரோட ஸ்கிரிப்ட் லைன்ஸ் வச்சு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பாடுறான்னு பார்த்துட்டு செல்வனை பாட வந்தாங்கன்னா டிஎம்எஸ் நேரில் அவர் பாடுறது நேரம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொழில் போட்டுருக்காங்க. என்ன ஆச்சுன்னா இந்த ரெக்கார்டிங் முடிச்சு ஆடியோ எடுத்தாச்சு. இதை ஒரு 4 செட்டு போட்டு 2 பேரும் பக்கத்தில் உட்கார வச்சு 1-on-1 ப்ரோக்ராம் 2 பேரும் சேர்ந்து பண்ண ப்ரோக்ராம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் தானே பிளான் பண்ணிடுச்சு. சீர்காழி கேட்டு கொடுத்தாருன்னா டிஎம்எஸ் நான் திருச்சி கச்சேரி எடுத்து அடுத்த வாரம் வச்சுக்கலாம் அப்போ. அதுக்கு அடுத்தவர் அவங்க கேட்டால் மச்சன் பிள்ளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் அந்த வாரம் நான் ஊருக்கு போகிறேன் பாருங்க. அது ஜெனுவன். சீர்காழி சொல்றது ஜெனுவன். இவர் சொல்றது போகிற அவன் வழி. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள என்ன அப்புறம் ஒரு ஸ்டேஜில் சீர்காழியுடைய ப்ரோக்ராம் உள்ளூரில் எங்கெல்லாம் கச்சேரி இருக்குங்கிறத ஒரு லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இல்லை அவங்க எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிற லிஸ்ட்டு டிஎம்எஸ் கைக்கு போயிட்டு அவ்வளோக்குள்ள ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டேட்டில் வரையக்கூடாது. அன்றைக்கி சீர்காழி இருக்க மாட்டாங்க. இப்போ மாதிரி தனித்தனியாக அடிச்சு ரெக்கார்ட் பண்ண எடிட் பண்ணி போகிறது சமாச்சாரம் கிடையாது. 2 பேரும் ஒன்றா பறவைகளும் பாடணும். அதுவும் அந்த 5 நிமிஷம் 6 நிமிஷம் பாட்டம் எல்லா இடத்த தான் முடியணும். அந்த எடுத்து ரெடி பண்ணுறதுனா முடியாது. எடிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடையாது. பாருங்க ஸ்ரீதர் சார் தெரியும். இவர் கொடுக்குற டேட் அவர் ஒத்துக்க மாட்டார், அவங்க கொடுக்குற டேட் ஒத்துக்க மாட்டார். இப்படியே போட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஏதாவது எனக்கு ரொம்ப நேரம் 2 பேரும் வச்சு சாங் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. விஷுவல் 2 பேரும் ஒரே ஃபிலிமில் காட்டணும்னு பார்த்தா ஆசைப்பட்டா அது நடக்கிறேன்னா எப்படி இப்படி யோசிச்சுட்டே பார்த்தோன்னா ஜனவரி ஆச்சு, பிப்ரவரி ஆச்சு, மார்ச் ஆச்சு. ஏப்ரல் 14 நினைக்கிற காடி கொஞ்சம் கம்மி கொடுத்தாங்க. ஆனால் சீர்காழி போடுறோம். நீங்கள் என்ன நினைச்சாலும் வச்சுங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எல்லா கலைஞருக்குமே ஒரு வருஷ பிறப்பு ஒரு நல்ல நாள் வந்ததுன்னா அன்றைக்கி நமக்கு தொழில் கிடைக்கிது அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. பெருசாக வச்சுருக்காங்க. அகம்பரம் சொல்லுறீங்க. அன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பிஸியாக இருக்கோம், வண்டியில் மைக்கில் தான் நிற்கிறோம் அப்படிங்கிறது எந்த நடிகனும் எந்த கலைஞனும் எந்த பிளேபேக் சிங்கருமே ரொம்ப ஆசைப்படுற விஷயம். அதெல்லாம் கரெக்டாக அந்த டேட்டை லாக் பண்ணணும். தமிழ் வருஷ பிறப்பு அன்றைக்கி இந்த நிகழ்ச்சி யாருக்கு லீவ் எடுத்தது இந்த 2 பேரும் ஆனால் ஸ்டூடியோ ரெக்கார்டிங் எதுவும் இருக்காது அன்றைக்கி. அதனால் 2 பேரும் ஃப்ரீயாக தான் இருக்குன்னு தெரியும். ஃப்ரீயாக இருக்கணும். அந்த நிகழ்ச்சி 1 மணி நேரம் பாடி கொடுத்தா போகுது. சீர்காழி வருஷப்பிறப்புமா நான் சகல ஒன்று சொல்ல நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன். 2 பேரும் முடிஞ்சு சிரிச்சுக்கிட்டே பாடுற மாதிரி கொடுப்பான்னு அடிக்கடி இந்த வேண்டாம். இல்லைன்னா வருஷப்பிறப்பு தமிழ் புத்தாண்டுக்கு பாயசம் அவர் பாயசமும் உண்டு, வேப்பம்பு பச்சடியும் உண்டு. அந்த 2மே ஒரு இருக்குங்க. அந்த நாளில் அது நாங்கள் அப்படி நினச்சிட்டு போகிறாங்க. சீர்காழியை கேள்வி
நான் பாயசமா பச்சடியா சொல்லுங்க முதல்ல கேட்டார். அது நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க பாயசம் சொல்றது எனக்கு சந்தோஷம் தான். அவர் பட்ஜெட்னு சொல்றது அந்த விமர்சனம் வந்து நாகரிகம் இல்லாமல் பேசுறது. அவர் சிரிச்சுட்டு விட்டா பேசுறாரு. அவர்கிட்ட போனோம். அண்ணன் வருஷத்துக்கு பண்ணிக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் பாடுறேன், அன்னைக்கு செக்கோடு கொடுப்பீங்க, வருமானம் தானே வரேன் கேட்டார். சீரகழி ஊரில் இருக்காரா, கச்சேரி இருக்காரா, அவர் வச்சுருக்காரு, அதை ஒன்றும் கேட்கல. அந்த அந்த இடத்துல ஸ்ரீமஸ் குழந்தை வருஷம் பொறுப்பு வாங்குமா சுடிவெல்லாம் மூடி ரெண்டு நேரத்தில் டிவியில் கூப்பிட்டு எனக்கு வந்து பாட வைக்கிறீங்கன்னா அது எனக்கு அந்த வருஷம் பூரா எனக்கு வந்து இது வருவாங்க. பாசிட்டிவான எடுத்து ரெண்டுலேயே வந்தார். வந்து 2 பேரும் தனித்தனியாக கேசட்ஸ் கொடுத்தாச்சு, போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க. கொடுக்கணும். ஃப்ரெண்டில் 2 பேரும் உட்கார வச்சுருக்காங்க. சீர்காழி பாடும்போது டிஎம்எஸ் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் இருக்க அண்ணன் சிவாஜி கேட்டார்கள். அப்படி ரசம். அவர் டிஎம்எஸ் பாடும்போது உண்மையிலே சீர்காழி வந்து அவர் கையெழுத்து கும்பிடுறாரு, தலையாட்டுறாரு, ரசிக்கிறார். அந்த ரசிக்கக்கூடிய விஷயம் தான். 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸும் ஹேட்ஸ் ஆஃப் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெரிய விஷயம் நல்லது என்ன நடந்ததுன்னா திருப்பி போகும்போது 2 பேரும் ஒரே காரில் போனாங்க. அந்த 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 22 வரி அடிச்சது. அது வந்து நிகழ்ச்சியோட பயணம், அந்த நாளை நான் சேர்ந்ததோட பயணம். இந்த 2 பேரும் வந்து சேர்றதுக்கான எங்கேயோ ஒரு நேரத்தில் அவர் சொல்லியிருக்காரு. எதுக்கு தண்ணி இல்லை நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சீர்காழி எனக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்தாச்சு. பத்மஸ்ரீ கொடுத்துருக்கணும் டிஎம்எஸ்ல போய் கேட்குறாங்க. சீர்காழியாருக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்துருக்கு, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன, அதை பற்றி உங்கள் வாழ்த்து நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லி வாழ்த்து சொல்கிறீங்க? ஸ்டேட் டிவி சென்டர்லையும் ஆள் இருந்தாக்க எல்லா அவார்டும் வாங்கணும். இதுதான் டிஎம்எஸ். அந்த மேட்டர் வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து நிறைய போட்டு கொடுத்தாச்சு. அப்போ இவர் கோவப்படலை. கல்யாண வீட்டில் பார்த்துக்கணும், ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பார்த்துக்கணும். வருஷத்தில் எப்படி ஒரு 30-40 தடவையாக நாங்கள் சந்திக்க வேண்டிய எடுத்தாலுமே ஏன் இப்படி வந்து புது மனுஷன்கிட்ட கமெண்ட் அடிச்சுட்டு ஏன் காம்பேருக்கு எடுத்துக்கிறாரு. அந்த வருத்தம் தான். ஆனால் தான் 2 பேரும் வந்து டீட்டெயில் தவற மாட்டால் அவர் வருத்தம் பண்ணார். ஆனால் அந்த திரை விலங்குகள் இரும்பு திரை உடம்புலேருந்து தமிழ் விஷயம் கொடுக்குறாரு. இது 2 கலைஞர்களை வந்து சேர்த்து வச்சவங்க மட்டும் இல்லை, அந்த நிகழ்ச்சியை ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணி அது இது பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ண முடியாமல் போச்சு. அது பல காரணங்களில் போச்சு. அது 2 ஸ்டால்வர்ஸை கூப்பிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சதுங்கிறது ஒன்றா ஒரே ஃப்ரேமில் ஆசைப்பட்டபடி பண்ண முடிஞ்சுங்கிறது வந்து அது வந்து இப்போ அந்த பாயசமாக பச்சை கேசமாக தங்கள் வரைக்கும் இருந்தால் கூட அது மனசுக்குள்ளே என்றைக்குமே வந்து 2 சிம்மங்களை சேர்க்கறது எப்படிங்கிறது வந்து அது ஒரு சில வீடு எடுத்துக்காது. அது மாதிரி சில விஷயங்கள் தொழில் ரீதியாக நான் கொண்டு வருது. இது அது கலைஞரை பற்றி பேசும்போது நிச்சயமாக சொல்லுவேன். கொஞ்சம் முடியல நான் சொன்ன மாதிரி மலர் டைட்டிலே கொடுத்துட்டா அந்த நிகழ்ச்சியை பற்றியே தான் நான் 3-4 நாளைக்கு பேச மாட்டோம். மலர் நினைவுகள் தலைப்பில் நான் சந்தித்த நட்சத்திரங்களுடைய அந்த அவங்களுடைய எங்களுடைய விஷயங்கள் கிட்ட வார்த்தைகள், நான் அட்மைர் பண்ண விஷயங்கள், அவங்களுடைய அப்சர்வேஷன் பண்ணி நிறைய பேச கொண்டிருக்கும். 1-2 மட்டும் ஞாபகம். பத்மினி ஆல் இண்டியில் இருக்கும்போது சிறுபத்தில் நடத்துக்கு ப்ரோக்ராம் அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ பப்பிமா நடித்த படங்கள் வந்து நல்ல நீலவண்ண கண்ணாவோட மல்லிகான ஒரு பாட்டு, நீலவண்ண கண்ணனி, அந்த மாதிரி 3 பாட்டுகள் ஹைலைட்டட் சாங்ஸ் காலம் இது காலம் இதெல்லாம் நிறைய படங்கள் பாட்டுகள் கேட்டுக்கணும். 20 பாட்டு செலக்ட் பண்ணிட்டு எதாவது இதை பற்றி பேசலாமா அப்படிங்க. பேசலான்னா எனக்கு வந்து இது பண்ண முடியாது. எனக்கு அது எழுதி கொடுத்துருங்க. நான் என்ன பேசுங்கிறது நான் சொல்கிறேன், விஷயம் சொல்கிறேன், ஸ்கிரிப்டாக கொடுத்துருந்தேன். நான் வந்து பார்த்துட்டு அவன் இதை பார்த்து அப்படி படிச்சுட்டு போயிடுறேன். எனக்கா எக்ஸ்ட்ரா கூட பேச வராது. இது ரேடியோவில் இருந்தது. இங்கே அப்புறம் கல்யாணம் யூஎஸ் போனதுக்கப்புறம் சென்னைக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு மனநினைவுகள் ஆரம்பித்த புதுசு. ஸோ அவங்க 10 நாள் இங்கே இருக்காங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் 10 விட 2 ஸ்டார் கிடைக்குமா அந்த நேரத்தில். நான் சொல்கிறது வந்து 1976-78 அந்த ரேஞ்சில் அவங்க வந்திருக்காங்களோட திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மணி நேரத்துக்கு வந்து பேசிட்டு போட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு படங்கள்லாம் செலக்ட் பண்ண பற்றி 10 வருஷத்துக்கு பேசி முடிச்சாச்சு. உங்களுக்கு நான் எப்போ ஸ்கிரிப்டாக இருக்கணும் அப்படின்னு. எனக்கு எதுக்கு ஸ்கிரிப்டு இல்லை, தென்கண்ணம் பண்ணும்போது அது அட்டை பத்மினி, இப்போ அமெரிக்கா ரிட்டர்ன் பத்மினி.
நான் என் மனசில் பதிஞ்சது அது சம்மந்தமான இன்சிடென்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து இந்த பெருமாள் எழுதி கொடுத்து நான் படித்தேன்னா வந்து படத்தில் நடித்த மாதிரி எழுதுவோம். அதில் வந்து ஒரு ஜீவன் இருக்காது எனக்கு. என் மனசில் தங்காத விஷயங்களை பற்றி நீங்கள் எழுதி கொடுத்து நான் பேசுனா கூட அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அப்புறம் இப்போ பதினி மலர் நினைவுங்கிறது என்ன அர்த்தம் இருக்கும்? அதனால் என்னென்ன பாட்டுன்னு சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன் கேட்டாங்க. லிஸ்ட்டு மட்டும் தான் போஸ்ட் பண்ணிட்டோம். முதல் நாள் வந்து எங்களுக்கு சின்ன ப்ரொஜெக்ஷன் தேட்டர் தான். அது வந்து ஸ்க்ரீன் கிடையாது, சமுத்திரகன் படம் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், ஃபிலிம் ரோலில் பண்ணலாம். ப்ரொஜெக்ஷனை கூப்பிட்டு அவங்களோட படங்களெல்லாம் வரிசையாக லிஸ்ட்டில் எடுத்து கொடுத்து எல்லாம் ரெண்டையும் சீட்டாக பக்கத்தில் உட்காந்துருக்கோம், படம் பார்த்துட்டு இருக்கோம். வஞ்சிக்கோட்டை வாலிபன் அந்த இன்னைக்கு வரைக்கும் பிரம்மச்சுக்கு உட்காந்துருக்காங்க, கண்ணும் கண்ணும் கலந்து வைஜதீவனோட செஞ்சுட்டாங்க அந்த டான்ஸ் பாட்டு. அது பார்த்தோன்னே ஒரு செகண்ட் அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, டெய்லி பார்த்துறதுக்கு அடுத்த பாட்டு வேற ஏதோ போடுறதுக்காக கொஞ்சம் எடுத்துங்க போயிட்டாங்க. இது கான்ட்ரவர்சி தான் சொல்ல போகிறாங்க போட்டிருக்கேன். ரெக்கார்டிங் இல்லை, வெறும் முதல் ரிஹர்சலுக்கு வருதுலாம் இல்லை. நான் என் மனசில் பட்டது படப்படன்னு வருது எனக்கு. வைஜெயந்தியும் நானும் வந்து ஒன்றா அந்த படத்தில் நடிக்கிறோம், போட்டி நடனம்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரில் வந்து நான் தோற்று போகிற மாதிரி வரக்கூடாது. அது மாதிரி வைஜாவும் வந்து நான் மட்டும் தோற்று போகிற மாதிரி வரக்கூடாதுங்கிற கண்டிஷன் போட்டாச்சு. ரெண்டு பேரும் ஸ்டார் வேல்யூ, ரெண்டு பேரும் இமேஜ் அதெல்லாம் பார்த்து வரும்போது ரெண்டு பேரும் தோற்று போகிற மாதிரி படம் வரக்கூடாது. காம்படிஷன் வந்து டான்ஸில் நீங்கள் என்ன கம்போஸ் பண்ணாலும் அதை ஆடி கொடுத்துடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லைட்டாங்க. பப்பிமா சொல்கிறாங்க, ஷூட்டிங் வந்து 8 நாள் ரிஹர்சல், 8 நாள் கண்டினியூஸ் ரிஹர்சல், 8 நாள் ரெக்கார்டிங், அது ஷூட்டிங். அப்போ கண்டினியூட்டி எப்படி பார்த்துருப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணாங்க, மேக்கப்லேருந்து இதுலேருந்து மூமெண்ட்லேருந்து டான்ஸ் வேறு, அது எவ்வளோ பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அப்போ எங்கள் ரெண்டு பேருக்குள்ள போட்டிங்கிற மாதிரி இல்லை. வைஜாவோட ஆனன்னு சந்தோஷம் எனக்கு. வைஜெயந்திக்கும் வந்து பப்பி தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார் வந்து இப்போ கிளாசிக்கல் டான்ஸர், பப்பியோடு நான் சேர்ந்து ஆட போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷம். எங்கள் ரெண்டு பேருக்குள்ள போட்டி கிடையாது, ஆனால் ரெண்டு கிளைஞர்களுக்கு போட்டி. ஒன்று எங்கள் அம்மா, ஒன்று விஜயாவோட பாட்டி எதிரி பாட்டி. என்னுடைய சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எதிரி பாட்டி டைம் வாட்சோட வந்து உட்காந்துருவாங்க. எத்தனை செகண்ட் அது ஷார்ட் வைக்கிறாங்க, அது என்ன ஃப்ரேம் வச்சுருக்காங்க, அது வந்து இப்போ லைட்டிங் எப்படி இருக்குது, அது ரேஞ்சு தான் மாறி இருக்கா, உட்காந்து கண்டினியூட்டி பார்க்குற டைம் இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டோட இல்லை சூப்பர்வைசர் மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு அவங்க வந்து அவங்க ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு அவங்க பார்த்துட்டு வந்துருப்பாங்க. அதுமாரி வைஜாவோட டான்ஸ் எடுத்துருக்கும்போது இந்த ஷூட் நடக்கும்போது எங்கள் அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க நான் கூட பார்த்தது கிடையாது, நான் வேறு படத்துக்கு போயிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். அம்மா வந்து பார்த்து எனக்கு நீங்கள் எப்படி ஷூட்டிங் இருக்குது அப்படிவாங்க. அம்மா நீ என்னைக்கு நடிக்க ஆரம்பிச்சேன், என்னடி அவள் ஆடுறா, அது என்ன மாதிரி எடுக்கிறாங்கன்னு பார்க்கணுன்ட்டு மெட்டிகுலஸாக அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து பார்க்கும்போது வந்து இதே மாதிரி அந்த சரணத்தில் வந்து பப்பிங்க எடுத்தது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி இவளுக்கு மட்டும் ஏன் டைட்டில் சொல்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு மரம் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சில இதுகளுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி. 8 நாள் ஷூட்டிங் முடிஞ்சது. இந்த கடைசி ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா கிட்ட பார்த்துட்டு, எப்படிம்மா நீ என்னம்மா அம்மா ரியாக்ஷன் என்ன ஏதாவது சொல்லி ரீஷூட் பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கைகாலம் ஓஞ்சி போகுது நமக்கு, நீ எப்படி இது மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சு பயந்துட்டு அம்மா பார்க்குறேன். அப்படி நிற்க கிட்டவரேன் இப்படி தள்ளிட்டு நேராக வஞ்சிக்கிட்டு போயிட்டு பிரமாதமாக அடிக்கடி குழந்தைட்டுப்போம் அவங்களுக்கு. சரி ஓகே, அப்போ புகைச்சல் இருந்துச்சு. எழுதி போட்டேன் எங்கேருந்து போகணும். வைஜி வந்து பட்டு பார்த்தோம் அப்படின்னா தம்பி முடிச்சு திருப்பிட்டு பப்பிட்டு வந்து அப்படின்னா ஆல்ரெடி படம் முழுக்க வந்த உடனே இந்த ஒரு பாட்டை போட்டு போடுறேன் உனக்கு. எனக்கு வந்து திருஷ்டி கழிச்சது எதிர்த்து போயிட்டேன். ஸோ காம்படிஷன் கலைஞர்களுக்குள்ள வந்து காம்படிஷன் இருக்குன்னு வெளியில் பேசிட்டு இருக்காங்க தவிர இந்த ரியல் இது வந்து காம்படிஷனே இல்லை. ஒருத்தர் அட்வைஸ் பண்ணி ஒருத்தருடைய குவாலிட்டிஸ் பற்றி ஒருத்தர் இது பண்ணி ரசிச்சு இந்த புகைச்சலுக்கு காரணம் வந்து பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்கும். பேரண்ட்ஸ், அம்மாவோ பாட்டியோ யாரோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்க தான் படிக்க முடியும். இது சொல்லிட்டு இதை இந்த ப்ரோக்ராம்லேருந்து இதே எக்ஸ்பிரஷனோட நீங்கள் வந்து முடிஞ்ச இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருமா, நான் வந்து நாளைக்கு வேறு தானே மாற்றிடக்கூடாது, என் மனசு மாறிடக்கூடாது, வார்த்தைகள் மாறிடக்கூடாது அப்படிங்க. இல்லை உடனே ரெக்கார்ட் போட்டு சொல்லி நீங்கள் வாங்க நம்ம படிக்கிறாங்க. அந்த டோட்டல் 1 hour ப்ரோக்ராம்லேயே ஹைலைட் வந்து அந்த டான்ஸ் மட்டும் இல்லை, பப்பிமாவோட ப்ரெசன்டேஷன், இதெல்லாம் இந்த நான் தாண்டி வந்த விஷயங்கள். ரொம்ப என் மனசு ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் என்னன்னா, இன்னை வரைக்கும்
சாவித்திரிமா வந்து ப்ரோக்ராமுக்காக வந்து கூப்பிடத்துக்கு போனோம். அவங்க வந்து அபிவிழா ரோட்டில் அவ்வளோ பெரிய பங்களாவில் இருந்து அந்த வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன். ரேடியோவுக்கு வந்து தென்கிழந்த நிகழ்ச்சி வரும்போது திருவாரூர் தேர் மாதிரி அவங்க நடந்த அந்த கம்பீரமும் நான் பார்த்துருக்கேன். இவங்க அண்ணா நகர் ஃப்ளாட்டில் இருக்காங்கன்னு போய் பார்த்தா சாவித்திரி தானே அடையாளம் தெரியும். அப்படி உடம்பு அழைச்சி போய் வீட்டை வேலைக்கு ஆள் இருந்தாங்களோ எனக்கு தெரியாது. அவங்க மட்டும் தான் இருக்காங்க, செக்ரட்டரி கிடையாது, ஒருத்தம் கிடையாது. கிச்சனில் வந்து அவங்க எனக்கு டீ போட்டுட்டு 2 உப்பு பிஸ்கெட் எடுத்துட்டுருங்க. அங்கேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் பெருமாள் என்ன பண்ணணும்னு. இந்த மாதிரி இந்த லிஸ்ட்லாம் ஞாபகம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், நீங்கள் பேச விடணும் பேசுங்க, லிஸ்ட்டு 10 நிமிஷம் முடிஞ்சு வச்சுருக்கேன். சரி நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸ் கிடைக்குமா பாருங்கள். தேவதாஸ், மாயா பஜார், கைகொடுத்த தெய்வம், பாசமரம், கப்பலோட்டி தமிழ், இந்த மாதிரி ஒரு 5-6 படங்கள். எந்த ஹைலைட்டான படமும் வந்து பிரிண்ட் கிடைக்கல. பிரிண்ட் கிடைச்சால் பிரிண்ட் நல்லா இல்லை, பிரிண்ட் கிடைச்சா நல்ல பிரிண்ட் கிடைச்சதுன்னா அவங்க ரைட்ஸ் நம்மகிட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரைட்ஸ் கிடையாது, டாட்டாஸ் ரைட்ஸ் கிடையாது. இப்படின்னு பார்த்து கடைசியில் 4 படம், கற்பகம் ஒன்று, அது மாதிரி 3-4 படம் கிடையாது. இவங்க ரெக்கார்டிங் வந்துட்டாங்க. ரெக்கார்டிங் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த படங்கள் வந்து அவங்க இதே மாதிரி லிஸ்ட்டு தேவதாஸ், மாயாவசார், கல்வி முடசுந்தரி, மாயாவசார், அந்த கடவுள் செஞ்ச பாட்டு, இந்த மாதிரி வரிசை ஞாபகப்படுத்தி இதெல்லாம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா. நான் பாவலாக உட்காந்துருக்கேன். அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு மலர்ந்து மலர்ந்த பாட்டு பேக்ரவுண்டில் போகும்போது இவங்க அப்படியே பார்த்து ரியாக்ட் பண்ணிவிட்டு டைட்டில் கார்டு முடிஞ்சோடனே அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரெக்கார்டிங் பண்ணி 4 பாட்டு தான் கடைசியில் அவங்க சொல்கிறாங்க. அந்த படம் மறுபடியும் அந்த லிஸ்ட்டு தேவதாஸ், மெஸ்ஸியம்மா, மாயா பஜார், கப்பலோட்டி தமிழ்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதெல்லாம் வரும் நீங்கள் எதிர்பார்த்தீங்க. நானும் தான் எதிர்பார்த்தேன். கேட்டது கிடைக்காது, நினைச்சது கிடைக்காது. இதுதாங்க எங்கள் டெஸ்ட். 2 வரியில் அந்த அம்மா வந்து முடிச்சிட்டாங்க. இது இன்னொரு இதுன்னா டெலிகாஸ்ட் சொன்ன சண்டே மார்னிங் டெலிகாஸ்ட் சொன்ன டியூட்டி ஃபோன் பெருமாள் போயிட்டு நான் மேலே பேனலுக்கு இறங்கி வந்து நிகழ்ச்சி பார்த்தா பெருமாள் நல்லா இருக்கு, நல்லா அழகாக பண்ணிட்டீங்க, கிளிப்பிங்ஸ் எல்லாம் கிடைச்ச நல்ல படத்தில் நல்ல சீன்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு. நான் எனக்கு அதை விரும்பின அவங்க சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு விட்டு போகாமல் எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆமாம் இது வந்து மாமா இந்த எல்லை மாமா இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பாரு. நார்மலாக சண்டேஸ் வந்து பார்ப்பாரு, டைம் கிடைக்கணும் பார்ப்பாரு. சண்டே கண்டிப்பாக மார்னிங் ஷூட்டிங் கிடையாது, வீட்டில் பார்த்துருப்பாரு. ஏன் கேட்குறப்பா அப்படின்னா இல்லை இந்த நீங்கள் 2 பேரும் கணவன் மணியாக நடிச்சது, காதலியாக நடிச்சது, சீன்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கலை பொக்கிஷத்தை, இப்படி ஒரு பொக்கிஷத்தை இழந்துட்டுமேன்னு சொல்லிட்டு சாயந்தரமே வந்து மாமா வந்து உங்களை தேடி வரணும்னு நான் நினைக்கிறேன், வருவான்னு எதிர்பார்க்குறேன். ஒரு வார்த்தை சொன்னாங்க. உங்கள் மாமா தானே? என் கையில் வந்து ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணுக்கு இப்போ என்ன வயசாக இருக்குன்னு வச்சுருப்பாங்க. சொல்லணும் அந்த அளவுக்கு முடிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்கள்ட்ட பேசுறதுக்கும் எனக்கு வந்து உண்மை இல்லை. அது சாமிஜி அவங்க டாக்டர்கிட்ட சொன்னேன், அவங்க அம்மா இந்த மாதிரி சொன்னாங்கம்மான்னு. உண்மைதாங்க, அது மாதிரி பேசுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த டாக்டர் சைடு, அதாவது நொந்து போன ஒரு மனசுலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயமும் வந்து இது வரைக்கும் யார்கிட்ட பேசுனாங்களும் தெரியாது, பத்திரிகை சொன்னாங்களும் தெரியாது. சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோனே பேச முடியல, வச்சுட்டு அழுதுட்டேன். நம்மளுக்கு ஒரு பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சு மேலே வந்து ரோல் மாடலாக இருந்த ஒரு அசட், ஒரு நடிகை வந்து சொந்த வாழ்க்கையில் சோகம் வந்தாலும் அவர் எந்த அளவுக்கு நொந்து போவாங்கிற விஷயம் வந்து அந்த சாவித்திரி லைஃப் தான். ரேடியோவில் தனிமைன்னு ஒரு நாடகம் இருந்தது, அப்பா ப்ரொடியூஸ் பண்ணாங்க, நேஷனல் ப்ரோக்ராம். அதில் ஒரு நடிகையினுடைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் தான் வருது. அது படித்து பார்த்தோன்னே சாவித்திரி போட்டால் சரியாக இருக்கும், வேறு ஒன்றும் கேஸ்டிங்கில் பற்றி போயிருக்கோம். அப்புறம் ரேடியோ நடிக்க வந்துருக்காங்க, ரேடியோ அப்பா போட்டாங்க, நடிக்க வருவாங்க. அது ஒரு சீன் வரும். முன்னாள் நடிகை இப்போ வந்து இதுவாக இல்லை, மாஜி நடிகை. இன்னைக்கு வந்து அவளுக்கு வந்து பெரிய சான்வெளி கிடையாது. அவனோடனே பசிக்குது, பணமா சீக்கிரம் சாப்பாடு பண்ணுது. அம்மா நீங்கள் வெளியில் போயிட்டு எப்போ வரைக்கும் சொல்லலையே, நான் ஒன்றும் ரெடி பண்ணலை, ஒரு 1/2 மணி நேரமா நான் சமைச்சு கொடுத்துருவேன். 1/2 மணி நேரம் எனக்கு பசிட்டாங்க. சட்டை உடனே கார் எடுத்துட்டு நான் ஹோட்டலுக்கு போகிறேன் கொடுத்தேன். ஹோட்டலுக்கு போயிட்டு அதே வீட்டில் தெரிஞ்சு வருவோம். என்னம்மா ஹோட்டல் சாப்பிடாது, என்ன பண்ணுமா, நான் போய் உட்கார்றேன், என்ன வேணும்னு கேட்குறேன் சார். ஹோட்டல்
போனால் அதை ரொம்ப கேட்பாங்க, என்ன வேணும்னா என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க. அம்மா நீங்களா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படணும். ஒரு நடிகையினுடைய வாழ்க்கையில் வந்து ரெக்கக்னிஷன் இல்லையே அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் இது பண்ண முடியலைங்கிறத அந்த ஒரு டயலாக்ல வந்து நம்ம சாத்திரமா கொடுத்து பார்க்கணும். அம்மா நீங்களா நம்ம ஆச்சரியப்படுவோம், சாப்பாடு வேணும் சொல்லிட்டு அந்த அவங்க பர்சனல் லைஃபுக்கும் அப்போ அந்த ரேடியோ நாட கேட்கும்போது எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு எமோஷனலாக நடிக்கிறாங்கன்னு சார். அவங்க எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற விஷயம் வந்து நான் நேரில் பார்க்கும்போது இந்த மலர்ந்தினி வேண்டிய விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சு கொண்டது. கிராண்ட் மேலேயும் போதும் கையெழுத்து அது மாதிரி ஜெயலலிதா அவங்கள வெளிநாடு அந்த படங்கள் 4 படங்கள் அவங்களுக்கு எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்கள வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணேன். அம்மா குடிக்கிறாங்க, அம்மா வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அம்மா புக்கு குடிச்சிட்டு இருக்காங்க, இப்படியே மாற்றி 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 அதை எடுத்துட்டு 2 நாளாச்சு 3 நாளாச்சு 4 நாளாச்சு நான் ஃபோன் பண்ணுறேன். ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. அம்மா பிஸியாக இருக்கான்னு எதுவும் காரணம், ஷூட்டிங் இல்லை. அப்போ அந்த பீரியட் அந்த பொண்ணு வந்து படங்கள் எதுவும் நடிக்கிறது இல்லை, ஷூட்டிங்கு போகல, கட்சிக்கு மேடைக்கும் போகிறதில்ல. அப்போ கட்சிக்கு வராது என்னமோ இது ஒரு மாதிரி ஒரு எல்லா எதுவுமே வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி தான் செய்யணும். இப்படி கேட்டே இருக்கும்போது எனக்கு வந்து காலை 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், ஒரே மாதிரி பதில். அம்மா குடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஏங்க 8 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது குடிக்கிறாங்க, 10 மணிக்கு இருந்தாங்க இல்லைங்க அவங்க வந்து ஆயுர்வேதம் எடுப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, 2 மணி நேரம் எண்ணெய் கூட உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு வச்சுட்டு திரும்ப மறுபடியும் வந்து திரும்ப ஃபோன் பண்ணும்போது நான் அப்படியே ரொம்ப ஒரு 12 ஒரு 2 ஹவர்ஸ் கொடுத்து திரும்ப ஃபோன் பண்ணுறேன். அம்மா அவங்க ஹைதராபாத் போயிருக்காங்க. எங்கள் 10 மணிக்கு குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் உடனே ஹைதராபாத் போயிட்டாங்க. ஹைதராபாத் போகிறாங்கன்னு சொன்னாலும் புரியும், போயிட்டாங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் டைமும் இதெல்லாம் உங்களுக்கு ஒருத்தர் மாட்டம் தெரியல. உங்களுக்கு நீங்கள் யாரையும் ஜெயலலிதான்னு யாரும் கேட்க நினைக்காங்க. வேதாயுதத்தில் வந்து நிறைய ஜெயலலிதா இருக்காங்க போட்டுருக்காங்க. இந்த வெளிநாடு படத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களே அந்த ஜெயலலிதா 3 முடிச்சு வச்சது. முத்துச்சிப்பி படத்தில் வந்து இந்த ஒரு இந்த கேரக்டர் பண்ண எமோஷனல் கேரக்டர் பண்ணாங்க அந்த ஜெயலலிதா. அவங்களெல்லாம் நான் ப்ரோக்ராம் கூப்பிடுங்க, உங்கள் வீட்டில் எல்லா ஜெயலலிதா நான் விஷயம் கூப்பிடுறேன். பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃபோன், வணக்கம் மிஸ்டர் பெருமாள், நான் ஜெயலலிதா பேசுகிறேன், சாரி முதல் நாளே உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டு எங்களோட எதுக்கு அவங்க யாரும் தகவல் சொல்லலை, எக்ஸ்ட்ரீம் சாரி. நான் வெளியில் இப்போ எந்த நிகழ்ச்சியும் ஒத்துக்கிறதா இல்லை, பட் எனிவே இல்லை சரி மனசு மாறினா என் நம்பருக்கு ஞாபகம் வச்சுட்டு அப்போ கூப்பிடுது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். மாறுமான்னு எனக்கு என் கையில் இல்லை ஃபோன் வச்சுட்டேன். இது அந்த நடிகையினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க செட்பேக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து இதை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கிடைக்கும்போது எனக்கு ஆச்சு இந்த விவசாயம் போது நம்ம வந்து எழுத போகிறதில்ல. பட் ஏதாவது ஒரு கேட்ட ஒரு அனெக்டோட் ஒன்று கிடச்சின்னு நம்ம உதவி பண்ணாங்க. இந்த அவுட் ஆஃப் ப்ரூச் லைஃப் சக்ஸஸ் கிடைக்கும், எல்லாரும் கிடைக்கும், முயற்சி பண்ணால் எல்லாரும் கிடைக்கும். ஆனால் தக்க வச்சுக்கிறது எப்படி, திரும்ப சரிஞ்சு விடாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு இந்த கிராஃப் இந்த நடிகையுடைய வாழ்க்கையை சொல்லும்போது அது எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் கிடைச்சது ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். எழுத முடியுமான்னு தெரியல, எழுதினால் தட் பி ஒரு என்னுடைய ரைட்டிங் ஒர்க்கில் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வேற சீரியஸ் யாராவது ஏதாவது பேசணும்னா கேள்வி கேட்கலாம், ஒரு 10 நிமிஷம்.